இதெல்லாம் போடக்கூடாது. இல்லம்மா நீங்க சம்பாதிக்கணும். நல்ல பாதை, நல்ல பழக்கவழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. புரியுதா? உன்னோட மோட்டிவ் வந்து நல்லா நேர்மையாக சம்பாதிக்கணும், மேலே வரணும். அது மட்டும்தான் இருக்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. ஸோ இந்த விளாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு குடி போகிறேன். இல்லை ப்ரமோஷனாக இருக்கட்டும், கொலாபாக இருக்கட்டும், ஷூட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து சேலத்தில் இருக்கோம், அதனால் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றுங்க, இந்த கதையே இருக்காது. எல்லாமே ஒரே ₹1 கூப்பிட்டா கூட ப்ரமோஷன் இனிமேட்டு வந்து சென்னையில் இருக்கிறதுனால நான் வரப்போகிறேன். ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா கிறிஸ் பாக்ஸ். நிறைய பேர் இந்த விலாகை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் புதுசாக இந்த விலாகை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விலாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு குடி போகிறேன். சும்மா அப்பப்போ சென்னையெல்லாம் போவேன். ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் போவேன். அடிக்கடிலாம் சென்னை போயிட்டுலாம் வந்துட்டு இருந்திருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டை விட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி நான் வந்து சென்னைக்கு போகிறேன். இந்த ஒரு பீரியட் வந்து தான் என்னோடய கிரேஸ் டைம். இதில் நான் என்னென்ன சக்சீட் பண்ண போகிறேன்றது வந்து தான் இனிமேட்டு நான் என்னோடய லைஃப் ஜர்னியை இந்த விலாக்ஸில் வந்து கண்டினியூஸாக கொண்டு போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய கெரியருக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட 2018 இதுக்காக ஒர்க் பண்ணி இப்போ வந்து 2025 தான் இதுக்கான ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறேன்றப்ப இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நான் வந்து அப்பயே பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் இப்போ தான் பண்ணுறேன்றதே வந்து ஒரு தப்பான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இந்த தப்பான விஷயத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயம். நான் அவங்கள பார்த்துக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு சின்னதாக சப்போர்ட்டிங்காக இருக்கலாம். வீடு வெறிச்சோடி போக இல்லாமல் எப்படியோ ஒன்று சும்மாவாச்சும் என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எப்பயுமே இங்கே இருந்துட்டு, அதுவும் இல்லாமல் வீட்டிலேயே இருந்து பழகிட்டதுனால எனக்கு வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் தாண்டி என்னோடய பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸே வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு எதுவுமே கற்பனைக்கே பண்ண முடியாத ஒரு சில விஷயம்லாம் வந்து என் மைண்டில் இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல விட்டு நான் இதுவரையும் வெளியிலே போகல. அப்பப்போ போயிட்டு வர்றதும் வேறு, இப்போ மொத்தமாக போகிறது வேறு. இப்போ வீடு எல்லாத்தையுமே ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே தனியாக வீடு பார்த்துட்டு அங்கே எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறப்ப ஏதோ வந்து இந்த வேலைக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்படியுமே இப்போ கூப்பிட்டாங்கன்னா, நைட்டு கூப்பிட்டாங்கன்னா காலையில் வந்து நிற்க போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்க போகிறேன். பட் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது. தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எல்லாருமே சென்னைக்கு போகிறப்ப நான் கையில் ₹1 இல்லாமல் சென்னைக்கு போய் நான் சக்ஸஸ் ஆனேன்னு தான் நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் ஜேர்னியை நான் பார்த்துருந்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ அதே மாதிரி நான் அதை பார்த்து காப்பியெல்லாம் பண்ணலை. இப்போ உண்மையாலுமே என்னோடய ஃபேக்ட்டு நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோலேருந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கெரியரை வந்து எந்த ஒரு யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம, யாரோட நிழல்லையும் இருக்காமல் என்னோடய சொந்த முயற்சியாக எடுத்து இனிமேட்டு போடுற எல்லா எஃபோர்ட்ஸ், எல்லா ஹார்ட் ஒர்க்ஸுக்குமே ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனாக வந்து இனிமேட்டு இருக்கணுன்றதை வந்து வேண்டிக்கிட்டு இந்த சென்னை ட்ரிப்பை வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இதுக்கு மேலே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து விலாக்குள்ளே வந்து பாருங்கள். சென்னை கிளம்பியாச்சு ஃபேமிலியெல்லாம் காருக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நம்ம மச்சான் வெண்ணங்குடி முனிப்பன் கோயில்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே நம்ம சேலத்தின் அதிபர் இவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சென்னை கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு காலையில் ரீச் ஆயிடுவோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 11:30 ஆக போகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு சென்னை போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து மீதி கண்டினியூ பண்ணுறேன்.
Next day. ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோவில் வந்து விலாகாக பார்த்தது இல்லாமல் மாண்டேஜாக எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. அது ஏன்னா வர்ற டென்ஷனில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து ஏற கட்டணும். இன்னும் வந்த அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நைட்டில் வந்து தண்ணி கூட பாட்டில் கூட எதுவுமே வாங்கி வைக்கல. ஏன்னா முன்னாடியே நான் சேலத்துலேயே இருந்து தான் எல்லாமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து இறக்குறது, ஒவ்வொருத்தராக வந்து எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து அங்கேருந்தே நான் எல்லாத்தையுமே இங்கே பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்து தண்ணி பாட்டில் கூட எதுவுமே கிடையாது. அதனால் வந்த வேகத்தில் ஒன்று செய்கிறது, வாங்குறது, பிடிக்கிறது அந்த மாதிரி இருந்ததுனால விலாகாக வந்து இப்படி தூக்கி பேசி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால தான் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 3:30 பக்கமாக வந்து சென்னைக்கு என்னமோ வந்தோம். வந்து டீ குடிச்சிட்டு நேராக இங்கே வந்தாச்சு வீட்டுக்கு. வந்த உடனே இங்கேயே ஒரு சின்ன டேபிள் ஃபேன் மட்டும் இருந்தது ஓனர்து. அவங்களுக்கு மட்டும் வாங்கி படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே மிச்சம் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வாங்கி ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாமே வந்து அன்னைக்கு தான் அரேஞ்ச் பண்ணோம். பண்ணிட்ட பின்னாடி அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த நாள் தான் பால் காய்ச்சாச்சு. நீங்கள் முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோன்றல முன்னாடியே பார்த்துருந்துருப்பீங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து அதுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ பால் எல்லாத்தையுமே காய்ச்சாச்சு. இந்த சென்னைக்கு வர்றதுக்கு வந்து நான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி சரி இந்த சென்னையில் வந்து வீடு எடுக்கணுன்றதே வந்து ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா அங்கே வீட்டில் தனியாக இருக்கான்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாத்தையுமே செட் பண்ணி நம்ம இங்கே வந்து சென்னையில் வந்து வீடு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே சென்னையில் ப்ரமோஷனாக இருக்கட்டும், கொலாபாக இருக்கட்டும், ஷூட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து சேலத்தில் இருக்கோம், அதனால் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றுங்க, இந்த கதையே இருக்காது. எல்லாமே ஒரே ₹1 கூப்பிட்டா கூட ப்ரமோஷன் இனிமேட்டு வந்து சென்னையில் இருக்கிறதுனால நான் வரப்போகிறேன். எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லா கொலாபுக்கும் அட்டென்ட் தான், எல்லா கொலாபுக்கும் வரப்போகிறேன். எல்லாமே இனிமேட்டு வீடியோஸ்க்குள்ளே இறக்க போகிறேன். இனிமேட்டு லைஃப் ஸ்டைல் விலாகுனா என்னன்றதை வந்து இனி விலாகில் வரப்போகிற விலாகில் பார்க்க போகிறீங்க. சும்மா இங்கேருந்து பெட்டி கடைக்கு போனால் கூட இனிமேட்டு நான் விலாக் பண்ணுறேன். இனிமேட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தான் இருக்க போகுது, பண்ண வேண்டிய கட்டாயம் தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து இது வரையுமே எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே நான் வச்சுக்கிட்டதே இல்லை. இப்போ 30,000 சம்மந்தப்பட்ட பொருளே நம்ம இப்போ வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுனாலுமே 30,000 இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளே வாங்குவேன். இல்லை இந்த இஎம்ஐயில் போடுறது இந்த கதையை நம்மளுக்கு பிடிக்காது. எப்படி நம்ம சம்பாரித்து நம்மளுக்கு தான் வேணுமே தவிர நம்ம சம்பாரித்து இன்னொருத்தர் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிறோம் நான். ஸோ யார் காசுலையும் நம்ம வாழ போகிறது கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளே வந்து சம்பாரித்து இதுக்கு மேலே எல்லாரும் கமிட்மெண்ட்ஸும் நம்மளே உருவாக்கி எல்லாத்தையுமே நம்மளுக்குன்னு செட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேட்டு வரப்போகிற விலாக் எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் கிளியராக ஜாலியாக இருக்க போகுது. ஸோ இந்த விலாக் வந்து இதை ஏற கட்டின விலாக், வீடை வந்து நாங்கள் செட் பண்ணி பால் காய்ச்சிருக்கோம், அது மட்டும்தான் விலாகு. சென்னைக்கு ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், நம்ம எதுக்காக வந்து இந்த சென்னைக்கு வந்து இது எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் நெக்ஸ்ட் vlogல பார்க்குவீங்க. Until then, this is bye from Kriba Krish. Bye bye.